மகர ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி 3ஆம் இடத்திலே சனி பகவான் சஞ்சரிக்கிறார். பொதுவாகவே சனி 3, 6, 11 சஞ்சரித்தால் கோச்சாரத்திலே வெகு விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியவர் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அதிலும் இந்த மகர ராசிக்கு அதிபதியே யார் என்னென்னா சனி பகவான். மேலும் கும்பராசிக்கு அதிபதியும் சனி பகவான். எனவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அவருடைய சொந்த வீட்டுக்கு அதிபதியாக இருப்பதால், அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால் இக்காலகட்டத்திலே அவர்களுக்கு மற்றவர்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக அவர்களுக்கு நிறைந்த தனப்பிராப்தங்கள் எல்லாம் ஏற்படும், தன வரவுகள் எல்லாம் ஏற்படும். மேலும் அவர்களுக்கு குழந்தைகள் மூலமாகவும் நல்லதொரு சகாயங்கள் எல்லாம் கிடைக்கப் பெறுவார்கள். பிள்ளைகள் நல்ல ஒரு அந்யோன்யமான உறவை நண்பர்களாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. மேலும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 3லே சஞ்சரிப்பதனால் அவருடைய பார்வை அந்த 5ஆம் இடத்திலும், அடுத்து அவருடைய பார்வை மகராசிக்கு 9ஆம் இடத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் 12ஆம் இடத்தில் மையப்பட்டிருப்பதனால் இக்காலகட்டத்திலே அவர்கள் வாழ்க்கையிலே, ஆன்மீகத்திலே அல்லது உயர்கல்வியிலே மிக உயர்ந்த நிலை அடைவதற்குரிய காலகட்டமாக இது அமையப்பட்டிருக்கும். மேலும் இக்காலகட்டத்தில் அவர்கள் கோவில் அல்லது ஒரு மடங்கள் அல்லது ஒரு ஸ்தாபனங்கள், தர்ம ஸ்தாபனங்கள் போன்றவற்றையெல்லாம் அவர்கள் அமைப்பதற்கு, ஒரு பெரும் தர்ம காரியங்களெல்லாம் செய்வதற்கு ஒரு நல்லதொரு காலகட்டமாக இக்காலகட்டம் ஏற்பட்டிருக்கும். எனவே இக்காலகட்டத்திலே இந்த சனி பயிற்சியிலே அவர்கள் தர்ம காரியங்களிலே, ஆன்மீக விஷயங்களிலே அவர்கள் ஈடுபட்டால் அவர்கள் பேரும் புகழும் அடைந்து அவர்களுடைய புகழ் மிஞ்சி நிற்கும் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இந்த மகராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியை அவர்கள் நன்கு பயன்படுத்தி கொண்டு ஆன்மீக வழியிலே, தர்ம வழியிலே ஈடுபட்டு வெற்றி அடைய வேண்டும்.